இன்னைக்கு வீடியோல ஒரு கலர்ஃபுல் சார்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இந்த பேஸ் டேட்டா இருக்கு. ரீஜியன், சேல்ஸ் அப்படின்னு டேட்டா இருக்கு. நார்மலா என்ன பண்ணுவோம்? ஒரு டேட்டாவ செலக்ட் பண்ணுவீங்க. அப்புறமா இன்சர்ட் போவீங்க. அதுக்கப்புறமா இந்த ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் குடுப்பீங்க. கரெக்ட்டா? இப்படிலாம் இல்லாம சிம்ப்ளஸ்ட் வே என்ன தெரியுமா? இந்த ரீஜியன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல செல்ல வச்சுக்கோங்க போதும். ஆல்ட் F1 ஆர் சில கீபோர்ட்ல ஆல்ட் ஃபங்ஷன் F1ன்னு இருக்கும். அவ்வளோதான். இத குடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் கிரியேட் ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா, பார் டயகிராம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரே கலர்லயே இருக்கு. இது எப்படி மல்டி கலரா மாத்தலான்றத இப்ப பார்க்க போறோம். ஏதோ ஒரு பார் டயகிராம்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஃபார்மேட் டேட்டா சீரிஸ். இத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில் அப்படின்றது ஒண்ணு வரும். ஃபில் அண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐகான கிளிக் பண்ணுங்க. இதுல அகைன் ஃபில். இந்த இடத்துல வேரி கலர்ஸ் பை பாயிண்ட் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி கலர் சார்ட்டா அது வந்து மாறிடும். ஸோ இப்படி தான் ஒரு நார்மல் பார் சார்ட்ட ஒரு கலர்ஃபுல் சார்ட்டா உங்களால மாத்த முடியும். அவ்வளோதான்.